இது வந்து 64 கேபி தான். அதனால் அது மட்டும்தான் வித்தியாசம். ஸோ இது வந்து ரொம்ப 3600 64 கேபி. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து 3300 ER. இது 32 கேபி. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்தது பார்ப்போம் நம்ம. இது 3600A 64 கேபி. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பட் அதில் ஏங்கிற மாடல் இல்லை, அது வெறும் 3600 தான். இது 3600A 64 கேபி. ஸோ இதுக்குள்ளே இந்த ஏக்கு என்ன வித்தியாசமாக கொடுத்துருக்கான்னு பார்க்கும். அலாம், இதில் வந்து அலாம் இருக்கும் போல இருக்குது. அதில் என்ன இருக்குது? அலாம் இல்லையா? வாட் அ பப்பி ஷேம். 3600. ஓகே, இதுதான் 3600. நம்ம ஏற்கனவே நம்ம காமிச்சது 3600. இது 3600A. இதில் என்னென்ன இருக்குன்னா, இதில் ஏற்கனவே டெலிஃபோன் டைரக்டரி இருக்குது, இதுலேயும் இருக்குது. மெமோ இருக்குது, இதுலேயும் இருக்குது. அலாம் மட்டும்தான் இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த மாடலில் அலாரம் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இதில் அலாம் இல்லை. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாம் ஒன்று தான். ஸோ இவனையும் வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பார்ப்போம். ஓகே, டிஜிட்டல் டைரி SF 3300A 32 கேபி. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்? 3300 மட்டும்தான் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து 3300 ER. இது வந்து 3300A. இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த ERங்கிறது யூரோ கன்வர்ஷனில் நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் அலாமும் இதில் இருக்குது. இதில் இந்த யூரோ கன்வர்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கன்வர்ஷன் மட்டும் இருக்குது, யூரோ கன்வர்ஷன் இல்லை. அதனால தான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். பட் ரெண்டுமே வந்து 32 கேபி தான். ரெண்டுமே 32 கேபி. அடுத்தது பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே கேஷியோவோடது. நான் உங்களுக்கு வேறு ஒரு இதுவும் காமிப்பேன். இப்போ கேஷியோவில் வந்து பழைய மாடல்ஸ், ஓல்டு மாடல்ஸும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து கேஷியோவோட ஓல்டு மாடல். ரொம்ப பார்க்கவே வித்தியாசமாக இருக்குன்னா, இதோடைய மாடல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடல் நம்பரே காணுமே, மேட் இன் டோக்கியோ. இதுக்கெலாம் மாடல் நம்பரே இல்லை. பட் வந்து இதுதான் வெறும் கேஷியோன்னு மட்டும் கொடுத்துருக்கான். ஸோ இதில் பார்ப்போம். இது வந்து பழைய மாடல். பழைய மாடல் எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள். டெலிஃபோன் டைரக்டரி கொடுத்துருக்கான், ரீடயல்னு ஒன்று கொடுத்துருக்கான். அதாவது லாஸ்ட்டாக பார்த்த ஃபோன் நம்பரை என்ன அப்படின்ட்டு மெமரைஸ் பண்ணுறதுக்காக ரீடயல் ஆப்ஷன். அடுத்தது மெமோ, அடுத்தது கன்வர்ஷன், அடுத்து சீக்ரெட் டெலிஃபோன். அதாவது யாராவது பயபுள்ள எங்கேயோ சிக்கியிருக்கான், அதனால தான் சீக்ரெட் டெலிஃபோன்னு தனியாக கொடுத்துருக்கான். கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர்லாம் போட்டு அதை வந்து அப்படியே சீக்ரெட்டாக யாருக்கும் தெரியாமல் பாஸ்வேர்ட் போட்டு மறைச்சிக்கிறது. அதனால் சீக்ரெட் டெலிஃபோன்னு கொடுத்துருக்கான். இது பாருங்கள், இதில் டிஸ்பிளே சிங்கிள் டிஸ்பிளே தான், சின்னதாக. அப்புறம் இங்கே ஆன் ஆஃபு, எடிட்டு, சிம்பிளு, சர்ச் பட்டன், 4 சர்ச் பட்டன் கொடுத்துருக்கான். இங்கே டெலிஃபோன் டைரக்டரி, ரீடயல், ஃபேக்ஸு, சீக்ரெட்டு, காலு, அதாவது கால்குலேட்டர் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பர்ஸ் எங்கே இருக்குது? ஆஹா, இதில் வந்து நம்பர்ஸ் எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள். இது நம்பர், உள்ளே நம்பர், ஆல்ஃபா நியூமரிக் இங்கே மாற்றிக்கலாம். அதுக்கு தனியாக இங்கே பட்டன் கொடுத்துருக்கான். இந்த ஆல்ஃபா பட்டன், நியூமரிக் பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டோம்னா ஆல்ஃபபெட் அப்படி கிளிக் பண்ணிட்டோம்னா ஆல்ஃபபெட் ஒர்க் ஆகும் போல இருக்குது.
நியூமரிக் அப்படி கிளிக் பண்ணோம்னா நம்பர்ஸ் மட்டும் ஒர்க் ஆகும் கால்குலேட்டரோடது. எவ்வளோ ஒரு டெக்னாலஜி பாருங்கள், வேறு மாதிரி. ஸோ இவன் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு தான், நல்லா இருக்கு. அடுத்தது நம்ம கேஷுவலே வேறு எதாவது பார்ப்போம். இது சிட்டிசன். கேஷியோவில் முடிச்சிடும். நம்ம வந்து கேஷியோடது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து ரொம்ப இது கேஷியோடது மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா DC7800. இதுவும் ரொம்ப பழைய மாடல் தான். இதில் பார்த்திங்கன்னா பேக் லைட் இருக்குது, 32 KB தான். ஆனால் எவ்வளோ பெரிய டைரி பாருங்கள், டிஜிட்டல் டைரி பாருங்கள். ஸோ இதோடைய மாடல் பாருங்கள், வித்தியாசமாக இருக்கா? இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதில் என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, டெலிஃபோன் டைரக்டரி கொடுத்துருக்கான், ஸ்கெடியூல் கொடுத்துருக்கான், மெமோ கொடுத்துருக்கான், டு டூ கொடுத்துருக்கான், சீக்ரெட்டுங்கிறது இதுலேயும் கொடுத்துருக்கான், ஹோம் டைம் வேர்ல்டு டைமும் கொடுத்துருக்கான், அலாம் இருக்குது, கால்குலேட்டர் இருக்குது, பேக் லைட் ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் இதில் பாருங்கள், மேலே கால்குலேட்டருக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கான். அடுத்தது இந்த QWERTY கீபேர்டு கொடுத்துருக்கான், டெலிஃபோன் டைரக்டர் கொடுத்துருக்கான், டு டூ, மெமோ, ஸ்கெடியூலு, டைம், அலாமு, சீக்ரெட்டு, கால்குலேட்டரு, ஷிஃப்ட்டு, எடிட்டு, பேக் லைட்டு, இது எல்லாமே கொடுத்துருக்கான். இதுவும் வந்து ஒரு அற்புதமான மாடல் தான், ஆனால் பழைய மாடல், பழைய டைரி. ஸோ இவனை வந்து பார்த்தாச்சு. அடுத்து சிட்டிசனுக்கு போய்டும். நம்ம சிட்டிசனில் இது ஃபஸ்ட்டு வந்த மாடல்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், ஒரு பேக்கெட் சைஸ் கால்குலேட்டர் மாதிரி இருக்கா? இதுதான் வந்து கிரெடிட் கார்டு சைஸ் டேட்டா பேங்க். அவனுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இதோடைய மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா MB300. சர்ச் பட்டன் பார்த்திங்களா, டச்சு. இதெல்லாம் டச்சு, பட்டன் கிடையாது, டச்சு, வெறும் டச்சு தான். பட்டன் எதுவும் உள்ளார வச்சுருக்கானு பார்த்தாலும் இல்லை, அப்படி ஃபெதர் டச்சு. இது எல்லாமே ஃபெதர் டச்சு தான். இது பாருங்கள், எவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். இன்புட்டு, ஆன் ஆஃப் கொடுத்துருக்கான், செக்கு, கிளியரு, ஆனு. இதில் ABCD கொடுத்துருக்கான் பாருங்கள். இது QWERTY கீபேடு கிடையாது, இப்படி ABCDEF, பழைய கீபேடு, மொபைல் கீபேடு மாதிரி. IJKLMN ORST UVW. இங்கே QR, அது இது OP, QR. அப்புறம் XYZ, இங்கே சிம்பிளு, ஸ்பேஸு, கேலண்டர், டெலீட்டு, இன்சர்ட்டு, டைம் செட்டு, அலாமு. இதே வந்து கால்குலேட்டர் ஆப்ஷன்னா இந்த மீதி ஆப்ஷன்ஸ் MC, MR, M-, M+. இங்கே டெலிஃபோனு, கால்குலேட்டர் ஆப்ஷன், வேர்ல்டு டைமு, அலாமு. இது எல்லாத்துக்கும் 4 ஆப்ஷன் ஒரே பட்டன். இது எதை கிளிக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஃபங்க்ஷன்ஸ் மாறும். அடுத்து சேஞ்ச். இது என்ன சேஞ்சுன்னு தெரியல. ஷிஃப்ட் கொடுத்துருக்கான், இன்புட் கொடுத்துருக்கான். ஒரு ரெண்டு ATM கார்டு, 3 ATM கார்டு சேர்த்து வச்ச மாதிரி என்ன சைஸ் இருக்குமோ அதுதான் இது. இதுவும் வந்து ஒரு பக்காவான ஒரு டேட்டா பேங்க். எவ்வளோ சன்னமாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அவ்வளோ டெக்னாலஜி அப்போ இருந்திருக்கு. இப்போ ஒரே ஒரு மொபைல்லே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அடுத்து சிட்டிசனில்